இந்த வீடியோவில் கொஸ்டின் மார்க் போட்டு எப்படி ஹியூமன் பிரெயின் வரைகிறதுன்றதை நம்ம பார்ப்போம். கொஸ்டின் மார்க் போட்டாச்சு. இந்த இடத்துல ஒரு பெண்டு, இன்னொரு பெண்டு, இன்னொரு பெண்டு, இப்போ மொத்தம் 3 பெண்டு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல செரிபெல்லம் வரையணும். கரெக்டாக இந்த செகண்ட் வளைவுக்கு நேராக ஒரு கேப் வர மாதிரி வரைஞ்சிக்கணும். இந்த இடத்துல வந்து இப்படி போகிற மாதிரி வரைஞ்சிக்கணும். இந்த இடத்துல வந்து நிறைய பிரான்ச்சஸ் நர்வ்ஸ் போகுது இல்லையா, தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இந்த பகுதியில் இங்கே இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிக்கணும். நல்லா அழகாக வரைஞ்சிக்கிட்டு இதுக்கு நேராக ஒரு கோடு இந்த இடத்துல மட்டும் எப்படி வர மாதிரி வளைஞ்சி வர மாதிரி போகணும். அடுத்து என்ன வரையணும்னா, இங்கேருந்து ஒரு வளைவு, ரெண்டாவது இதே இடத்துலேருந்து இங்கேருந்து ஒரு வளைவு 1 2, மறுபடியும் இதில் வந்து சேர்ற மாதிரி போட்டுக்கணும். இந்த இடத்துல நல்லா கொஞ்சம் டார்க் பண்ணிக்கணும், ஏன்னா கோராய்டு பிளக்ஸஸ் இங்கே தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துல டார்க் பண்ணி, இங்கே இந்த பக்கமும் ஒரு வரும், அது நம்ம ஒரு இடத்துல மார்க் பண்ணால் போதும், இந்த இடத்துல மார்க் பண்ணிடுவோம். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் பண்ணிடுங்க, அங்கே கோராய்டு பிளக்ஸஸ் வரும். அடுத்தது வந்து லோப்ஸ் வரையணும். ஒன்று நல்லா இந்த இடத்துல பெண்டு வர மாதிரி, சல்கஸ் அண்ட் கைரஸ் இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா பெண்டு இப்படி வர மாதிரி. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், இந்த லைனை இப்படி நீட்டி விட்டுடணும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 2 லைனு, இந்த பக்கத்துலேருந்து ஒரு 2 லைன் வர மாதிரி போட்டுட்டு, இங்கே அப்படியே இந்த நர்வ்ஸ் போகிறது வந்து மேடு பள்ளமாக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ரேகைகளை நம்ம வரைஞ்சி விட்டுடணும். ஓகே, அதே மாதிரி இது உள்ளேயும். ஓகே, ஸோ பிரெயின் நம்ம ஓரளவுக்கு இந்த ஷேப் வந்து கொண்டுட்டு வந்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பார்ட்ஸ் குறிக்க போகிறோம். முதல் எடுத்த உடனே செரிப்ரம், நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இந்த பகுதி இந்த வளைவுக்கு அடுத்த வளைவுக்கு நல்லா அழகாக கோடு போட்டு கார்பஸ் கலோசம். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னா, இந்த பகுதி இந்த டார்க்காக நம்ம ஷேட் கொடுத்தோம் இல்லையா, அந்த பகுதியில் கோராய்டு பிளக்ஸஸ். ஓகே, இப்போ இந்த பகுதியில் என்ன பண்ணோம்னா, நம்ம செரிபெல்லம். ஓகே, அடுத்து இந்த பக்கம் வாங்க. இந்த பகுதியில் இங்கே என்ன இருக்குன்னா, பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கும். எண்டோக்ரைன் கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்டு. அதுக்கப்புறம் இந்த நடு வளைவில் நம்ம என்ன பண்ணோம்னா, பான்ஸ் வரும். பான்ஸுன்னு குறிச்சா போதும். அதே மாதிரி அடுத்த வளைவு மெடுலா. மெடுலா ஆப்லாங்கேட்டா நம்ம மெடுலான்னு குறிச்சா போதும். நெக்ஸ்ட்டு ஸ்பைனல் கார்ட். ஓகே, இன்னொரு கிளாண்ட் ஒன்று இம்பார்ட்டன்ட் கிளாண்டு, அது இந்த பகுதியில் வரும். அதுக்கு பேர் என்னதுன்னா பீனியல் கிளாண்ட். அது 10th ஸ்டாண்டர்ட்லேயே வரும், 11th ஸ்டாண்டர்ட்லேயே வரும். தேங்க்யூ.